காம்படிஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் சொல்றேன் காம்படிஷன் எப்படி இருக்கணும்னு. பெப்சி கம்பெனி இருந்ததுல, பெப்சி, அதுக்கு அம்பாசிடர் யாரா இருந்தாருன்னா அப்போ மைக்கேல் ஜாக்சன். ஒலிம்பிக், நான் சொல்றது வரலாறு. ஒலிம்பிக்ல மைக்கேல் ஜாக்சன் வச்சு எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மைக்கேல் ஜாக்சன் இறந்து போனார். இப்போ கோகோ கோலா கம்பெனிக்கு வாய்ப்பு வந்துருச்சு. கோகோ கோலா கிட்ட கேட்கறாங்க. நான் மறக்கவே மாட்டேங்க இந்த வார்த்தையை. அந்த சிஇஓ, அவர் பேரு எனக்கு தெரியல, அப்ப கோகோ கோலா கம்பெனியோட சிஇஓ டிவியில சொல்றாரு. அப்போ நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன். அவர் சொல்றார், உங்க காம்படிஷன் பெப்சி போயிடுச்சுல, இப்ப நீங்க தானே கிங். அந்த ஆள் பதில் சொன்னாங்க, யார் சொன்னது எனக்கு பெப்சி எனக்கு அகைன்ஸ்ட்னு, எனக்கு காம்படிஷன் பெப்சின்னு யார் சொன்னதுன்னு கேட்கிறாரு. கோகோ கோலா கம்பெனி கேட்குது, பின்ன யார் உங்களுக்கு காம்படிஷன்? அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பெப்சிலாம் என் காம்படிஷன் இல்லை, என் காம்படிஷன் குடிக்கிற குடிநீர். when you feel thirst think me. தண்ணி எடுத்தாங்க அவன் காம்படிஷனா. தாகமா, நீ குடி தண்ணீரை நாடக்கூடாது, நீ கோகோ கோலாவைத்தான் நாட வேண்டும் என்றால் எனக்கு பெப்சி இல்ல காம்படிஷன், குடிநீர் தான் காம்படிஷன் எடுத்தான் பாருங்க. அவனுடைய திங்க் அஹெட், அவன் எதை காம்படிஷனா நினைக்கிறான்னு யோசிச்சு பார்த்தேன். காலத்தை காம்படிஷனா நினைச்சவருங்க.